Assalamualaikum, welcome back to my channel Spice Up by Dawlat. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்பைஸ் அப் பை தௌலத் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பர்மீஸ் ரெசிபி அத்தோ. ரொம்ப டெலிஷியஸான ஒரு ரெசிபிங்க, ரொம்ப ஃபேமஸும் கூட. பர்மாவில் இது ரொம்ப ஃபேமஸ். அத்தோ, மொயிங்கா, கௌசே இதெல்லாம் பர்மீஸோட ரெசிபீஸ். ஸோ நான் வீக்லி ஒரு ரெசிபி பர்மீஸ் ரெசிபி கண்டிப்பாக இனிமேல் என்னோடய வீடியோஸில் ஒன்று அப்லோட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி அத்தோவோட ரெசிபியை பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ ஒரு 2 எக்கு பாயில் பண்ண போடுறேன். எப்பயுமே பாயில் பண்ணையில் கல் உப்பு சேர்த்து பாயில் பண்ணோம்னாக்கும் அந்த ஷெல்ஸை நம்ம ஓப்பன் பண்ணையில் பிரேக் ஆகாமல் நல்லா வரும். இது 5 மினிட்ஸில் பாயில் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 வெங்காயத்தை மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இது ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் எல்லா திங்ஸும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னாக்கும் மிக்சிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எல்லா திங்ஸுன்றது இந்த ஆனியனை ஃப்ரை பண்ணுறது, கார்லிக்கை ஃப்ரை பண்ணுறது, மிளகாய் வத்தலை வதக்கி அதை பொடி பண்ணி வைக்கிறது, முட்டை அவிச்சு வைக்கிறது, புளி கரைசல், லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வைக்கிறது, வெங்காயம், கோஸு இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வைக்கிறது, நூடுல்ஸை பாயில் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் நம்மளுக்கு ரெடியாக இருந்துச்சுன்னா நம்மளோட அத்தோவை நம்ம ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது ஆனியன் ஃப்ரை பண்ணியாச்சு. நான் இப்போ இதே ஆயிலில் ஒரு 6 to 7 ரெட் சில்லி, அதாவது மிளகாய் வத்தலை வறுத்து எடுக்கிறேன். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 பெரிய பூண்டு மெலிசா நறுக்குனதையும் இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இதை ஃப்ரை பண்ணி தனியாக எடுக்க வேணாம், இந்த எண்ணெயோடய நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ இது ஒரு 6 to 7 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஸோ இந்த ஆயிலோடய இந்த கார்லிக்கை ஃப்ரை பண்ணதையும் எடுத்து வச்சுக்கணும் அப்படியே. ஸோ இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதோட நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இதை ஒரு பவுலுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு 3 பேக்கெட் ரைஸ் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது பாயில் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் தண்ணி எடுத்திருக்கேன். அதுலேயே உப்பும் ஆட் பண்ணுறேன். அதோடு நான் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நம்ம நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி பாயில் கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி வந்தக்கப்புறம் நான் இப்போ 3 பேக்கெட் ரைஸ் நூடுல்ஸ் அதில் ஆட் பண்ணுறேன். இது ஒரு 3 பேக்கெட்டுன்றது மேக்ஸிமம் 3லேருந்து 4 பேர் சாப்பிட்லாம். இதோட ஒரு ஃபுட் கலர் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆரஞ்சு கலர் சேர்க்குறேன். ஸோ அப்போ தான் அந்த நூடுல்ஸோட கலர் அதே ஆரஞ்சு கலரில் வரும். ஸோ ஃபுல்லாக லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணாமல், இல்லாட்டி எல்லாமே பொங்கி தட்டிடும். ஸோ அதனால் ஒரு 3/4 மூடி இப்படி வச்சு ஒரு 5 to 6 மினிட்ஸ் நம்ம பாயில் பண்ணணும். நான் இன்றைக்கி எடுத்துருக்க நூடுல்ஸ் நல்ல மெலிசான நூடுல்ஸ். ஸோ 5 to 6 மினிட்ஸ் அது பாயிலிங் டைம் கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய நூடுல்ஸாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. பாயில் ஆகி அதை நம்ம கையில் எடுக்கையில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்தக்கப்புறம் தான் நம்ம இதை வடித்து எடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம நூடுல்ஸ் வெந்துருச்சு. ஸோ நான் இதை ஃபில்டர் பண்ணிட்டு வந்துடுறேன். அத்தோ செய்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் பாயில் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதோட உப்பும் அதில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி, இது அஜினமோட்டோ, இது ஸ்கிப் பண்ணிக்கலாம், தேவைப்படுறவங்க சேர்த்துக்கோங்க. இது நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச மிளகாய் வத்தல், அப்புறம் புளி கரைசல். சின்ன எலுமிச்சப்பழம் அளவுக்கு ஒரு புளி எடுத்து அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா திக்காக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பேஜியோ ரெசிபி நான் என்னோடய வீடியோஸ்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஒரு 3 பேஜியோ நான் எடுத்திருக்கேன். அப்புறம் கடலை மாவு ஒரு 1.5 டீஸ்பூன். அதுக்கப்புறம்
2 பெரிய வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கோஸு வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு வந்து அதையும் நல்லா மெலிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம கார்லிக் வந்து எண்ணெயில் வதக்கி வச்சதும் அதையும் நான் எடுத்திருக்கேன். நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க முட்டை. இப்போ நான் தனியாக ஒரு பவுலில் வந்து ஒரு 2 பேருக்கு அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து தாராளமாக 3 பேக்கெட்டு இந்த ரைஸ் நூடுல்ஸ் வந்து கண்டிப்பாக 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போது நான் ஃபஸ்ட்டு ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த பூண்டு எண்ணெயும் சேர்ந்தது, நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதோட இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ், அந்த கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறேன். அதோட கோஸும் எடுக்கிறேன். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கன்சிஸ்டன்சி தான் பாருங்கள். நான் போடுற அளவு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணலாம். அதோட புளி கரைசல் வந்து 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேன். இதோட அஜினமோட்டோவும் ஆட் பண்ணுறேன், அது ஒரு 1/4 டீஸ்பூன். இது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், தேவைப்படுறவங்க ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் அது ஒரு ருசி கொடுக்கும். இது வந்து எலுமிச்சை சாறும் உப்பும் கலந்தது. இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பேஜியோவை இப்போ ஆட் பண்ணுறேன். எப்பயுமே வந்து உடைச்சி போடணும். அதோட கொத்தமல்லியும் எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு முட்டையை வந்து நல்லா வந்து பொடியாக நறுக்கணும். முட்டை பொடியாக நறுக்கிட்டு அதை சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கடலை மாவு 1.5 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு தரோவாக நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. அத்தோ வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ இது வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் அடிக்கடி செய்ய வந்து உங்களுக்கு உண்மையிலே இது வந்து உங்களுக்கே வந்து பழகிடும் எந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணுண்டு. இதில் வந்து காரம் பத்தாதவங்க எக்ஸ்ட்ரா நீங்கள் காரமும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புளிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா லெமனும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணணும். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும்.